என் முன்னாடி வர முடியுமா? நைஸ். தெரியுதா உங்களுக்கு? நீதானா? நீ எவ்வளோ கோவப்பட்டாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஐ டோன்ட் கேர். நான் ஆனால் இப்போ அந்த தம்பி கூட பேசி ஆகணும். நான் அதுக்காக தான் இங்கே வந்தேன். உன் கூட இப்போ விளாட்றது. உள்ளார பார்த்தேன் மறுபடியும் சத்தியமாக செம்ம எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இந்த இடத்துல. இப்போ நான் அந்த உருவத்தை இவ்வளோ பக்கத்தில் பார்த்தேன். நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கர்னா என் கூட வந்து ஓஜா போர்டில் பேசுங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன், உன்னால் என் முன்னாடி வர முடியுமா? இல்லைனா ஏதாவது ரிச்சுவல் பண்ணி உன்னை சாவடிக்கணுமா? அது ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த இடத்த நான் டெய்லியுமே வந்து விசிட் பண்ண இடம் தான் இது. ஆனால் நான் நைட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டேன். பகலில் வந்து பார்த்தப்போ நிறைய ஆக்டிவிட்டிலாம் இந்த இடத்துல என்னால் நோட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இந்த இடத்துல என்ன நடந்ததுன்றதை உங்கள்கிட்ட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். உண்மையிலே ரொம்ப திக்குன்னு இருக்குது. ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு ரைஸ் ஆகுது. இங்கே உள்ள என்னால் வந்து வரவே முடியல. ஏன்னா நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற பர்சன்ஸ்லாம் வேறு வந்து பார்த்திங்கன்னா நடமாட்டம் அதிகமாக இருக்குது. நான் டேயில் வந்து அப்பயே சொல்லியிருப்பேன். அண்ட் என்னால் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு நார்மலாக வந்து வீடியோ பண்ண முடியல. வந்த உடனே கொஞ்ச நேரம் வந்து நான் உள்ளே இருந்து தான் வெயிட் பண்ணேன். உள்ளே இருந்து வெயிட் பண்ணுறப்பே சில ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு தெரிஞ்சுது. நான் அதை வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல. லைட்டும் ஆன் பண்ண முடியல என்னால். லைட் ஆன் பண்ணால் எங்கேயாவது மாட்டிக்கணும், நான் இங்கே இருக்கிறது தெரிஞ்சிருமோ அப்படின்றனால லைட்டும் ஆன் பண்ணவே. ஹலோ. ஆக்சுவலாக அதனால் நான் லைட்டுமே ஆன் பண்ணாமல் தான் வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்ன தோணுச்சுன்னா, சரி ஓகே நைட் விஷனை எடுத்து செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உள்ள நைட் விஷனை செட் பண்ணிவிட்டு பேகுமே வந்து உள்ளே வச்சுட்டேன். நான் இப்போ நான் என்ன பண்ணேன்னா, வெளியே வந்து மறுபடியும் யாராவது இருக்காங்களா இல்லையான்றதை ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock ஆகுது வயசு. என்னால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஒரு செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவம் நான் உட்காந்துட்டு இருக்கேன் அந்த ஹாலில். உருவம் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து அந்த மானிட்டரில் பார்க்குறப்ப பார்த்தேன். அந்த சீன்லாம் நான் பேக் பண்ணேன். கைஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்களா? இப்போ நான் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்ததுன்றது அண்ட் இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மார்னிங் டைமில் சொல்லியிருந்தேன். அதையுமே வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நம்ம நேரம் உள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க ரெசார்ட். இந்த ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து 20-30 வீடு வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக தனித்தனியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. வந்திருந்தப்ப இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஸ்டே பண்ணியிருந்தப்ப நைட்டு ஒரு அட்வென்ச்சராக த்ரில்லாக இருக்கணும் அந்த காரணத்துக்காக எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, நைட் டைமில் வந்து ஓஜா போர்டு ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அந்த ஓஜா போர்டு ப்ளே பண்ணப்போ ஒருத்தவனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ
ப்ரோ உன்னை பார்க்க தான் ப்ரோ வந்திருக்கேன். அப்நார்மலாக அந்த ஒரு பையன் மட்டும் பொசஸ்ட் ஆகிட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் அட்டாக் வந்திருக்கு. ஆள் இதே வீட்டில் இறந்துருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 இயர் 3. ஸோ அந்த பையன் இறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டை யாருக்குமே விடலை ரெண்டலுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 இயர் கழித்து இந்த இடத்துக்கு நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நைட் டைமில் பார்த்திங்கன்னா பயந்து இந்த ரெசார்ட்டை பார்த்திங்கன்னா செக் அவுட் பண்ணிவிட்டு ஓடிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த ஃபுல்லாகவே கைவிடப்பட்ட நிலைமைக்கு போயிருக்கு. இந்த விஷயத்தை நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் பார்த்திங்கன்னா மெயில் பண்ணியிருந்தாரு. அவருக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்க கூட நான் ஓஜா போர்டு ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. இங்கே நைட்டு டோர் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏதோ சம்திங் மூவ் ஆன மாதிரி இல்லை இந்த இடத்துல, ஷேடோ மாதிரி. ஹலோ ஹலோ யாராவது இருக்கீங்களா? இந்த இடத்துல யாராவது இருந்தீங்கன்னா இப்போ தாராளமாக என் கூட பேசலாம் கைஸ். அண்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம நைட் விஷனை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் இதை வச்சு தான் கேப்சர் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நான் ஓஜா போர்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வச்சு தான். என்ன ஓஜா போர்டு சொன்னோன்னே உனக்கு பயமாக இருக்குதா? இவ்வளோ நேரம் எனக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துருக்கேன்ல, இப்போ என் முன்னாடி வர முடியுமா உன்னால்? பைப்பெல்லாம் தொங்குது. எங்கே இருக்கிற நீனு? ஹலோ இவ்வளோ நேரம் கல். டேய் என்னை கல்லால் அடித்து சாவடிக்க பார்க்குறியா? நீ பயப்படுற மாதிரி பார்த்தோன்னா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகலாம் வரல. நான் உன் கூட பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். உன்னால் என் பக்கத்தில் வர முடியுமா? நீ வந்தனா உன் கூட நான் பேசுவேன். உன் கூட ஓஜா போர்டு மூலிமா பேசுகிறதுக்காக தான் நானும் ட்ரை பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். நீ அதனால் பயப்பட வேண்டாம். என் முன்னாடி வர முடியுமா உன்னால்? தம்பி நீ தானா? இப்போ நான் உன்னை இங்கே தான் பார்த்தேன். நீ தம்பியா அக்காவான்னு தெரிலப்பா. இல்லை தங்கச்சியா? எங்கே இருக்கீங்க? ஹலோ என் முன்னாடி வர முடியுமா? நைஸ். தெரியுதா உங்களுக்கு? நீ தானா? தூங்க முடியல கைஸ், செம்ம எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. நான் இப்போ பார்த்துட்டு கிட்டக்க ஓடி வரப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த கதவு சாத்திடுச்சு, லாக் ஆகிடுச்சு. அது எப்படி லாக் ஆகிருக்குன்னு பாருங்களா. சரிதா இந்த போட்டோமே பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கு. ஏய் தம்பி, உன்னை பார்த்தா தம்பி மாதிரி தெரில. வேறு யாராவது இங்கே இருக்கீங்களா? நீ உண்மையிலே ஓஜா போர்டு விளையாடி தான் இங்கே இறந்துட்டியா? அப்படி இல்லைனா இந்த இடத்துல அந்த பையனை பயமுறுத்தி சாவடிச்சு நீ இந்த இடத்துல இருக்கியா?
அப்போ நீ தான் இந்த இடத்துல இருக்க, நீ தானே அந்த பையனை வந்து பயமுறுத்தி சாகடிச்ச, ஒன்னால தானே அந்த பையனோட உயிர் போச்சு. நீ எதுக்காக இங்கே இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ என்னையுமே வந்து போட்டு தள்ளணும்னு நினைக்கிறியா? எக்ஸ்ட்ரீம் கைஸ், சத்தியமாக வந்து செம கூஸ்பம்ஸாக இருக்கு. தம்பி, இந்த இடத்துல உன்னை கொன்ன அந்த பெண்ணோட ஆன்மாவும் இங்கே இருக்கா? நீ அதை பார்த்து தான் பயந்து செத்தியா நீனு? ஆக்சுவலாக நான் உன் கூட தான் பேசணும்னு நினச்சி வந்தேன். கடைசியில் இந்த இடத்துல அந்த ஆன்மாவை தான் நான் என்னால் பார்க்க முடியுது, உன்னை பார்க்க முடியல. உன் கூட எப்படி என்னால் பேச முடியும்? ஏதாவது எனக்கு வழி சொல்ல முடியுமா? இப்போ நான் உன்னை தானே பார்த்தேன், நீ தானே என்னை பயமுறுத்தின. அந்த பையன் உன்னால தானே இறந்தான். சத்தியமாக செம்ம எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இந்த இடத்துல. இப்போ நான் அந்த உருவத்தை இவ்வளோ பக்கத்தில் பார்த்தேன். ஓகே ஃபைன், உன்னால் என்னை பயமுறுத்த முடியாது சரியா? ஆனால் லைட்டாக வந்து பயந்து நான் ஜர்க் ஆகுது. கைஸ், கேட்குதா உங்களுக்கு? ஏதோ வந்து கோவமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரியே இருக்குது. இப்போ என் கூட யாரோ ஒருத்தவங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஐ திங்க் தம்பி அது நீ தானா? ஓஜா போர்டு வெள்ளாடி இறந்து ஓஜா போர்டு வெள்ளாடி இறந்து போனால் அந்த தம்பி தான் இப்போ என் கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறா. அந்த தம்பி தான் இப்போ என் கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறதுன்னா, நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் தம்பி. எனக்கு 3 வாட்டி நாக் சவுண்ட் பண்ணி காட்ட முடியுமா? நீ தான் என் கூட பேச விருப்பப்படுறனா? தம்பி இப்படிலாம் பண்ணாத. ஆக்சுவலாக இதை பண்ணுறது வந்து யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ தானே? நான் உன்னை பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நீ ஒரு பெண் ஆன்மான்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன் கூட பேசணும்னு நினைக்கிறேன். நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? அன்றைக்கி அந்த தம்பிங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெரியாமல் வந்து ஓஜா போர்டு விளையாடிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணது தப்பாக இருக்கும். அதுக்காக ஒருத்தனோட உயிரை வந்து நீ வாங்கியிருக்கிற. உனக்கு கேவலமாக இல்லையா? நீ இறந்து போய் எவ்வளோ கஷ்டப்படுற? ஒரு ஆன்மா சாந்தி அறியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்க நீ இன்னும். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இல்லை கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையா? ஆகிட்டான்னா வந்து பார்த்தோன்னா மனசாட்சி எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா இருக்காது யாருக்குமே. கோவப்படு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீ எவ்வளோ வேணால் கோவப்படு. நீ எவ்வளோ கோவப்பட்டாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஐ டோன்ட் கேர். நான் ஆனால் இப்போ அந்த தம்பி கூட பேசி ஆகும். நான் அதுக்காக தான் இங்கே வந்தேன். உன் கூட இப்போ விளாட்றது. நான் உன் கூட விளையாடுறதுக்கு வரல சரியா? நான் பேச வந்தது அந்த தம்பி கூட தான். உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அநியாயமாக வந்து பார்த்தோன்னா இறந்து போனேன் அந்த தம்பி கூட தான் பேசுறதுக்காக வந்திருக்கேன். நான் அவங்க யூஸ் பண்ண அதே ஓஜா போர்டு தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். நீ அவ்வளோ பெரிய அப்பா டக்கர்னா என் கூட வந்து ஓஜா போர்டில் பேசு. ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு சுச்சுவேஷன்.
அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல சுச்சுவேஷன் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இருக்க சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கிறனால என்னால் ரொம்ப நேரம் இந்த இடத்துல வந்து சர்வே பண்ண முடியாது. ஏன்னா நான் லைட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட நான் வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஓஜா போர்டு மூலிமா கம்யூனிகேட் பண்ண போகிறேன். நீ என்ன தான் வித்த காட்டினாலும் சரி, நான் இந்த இடத்துல நோர போகிறது கிடையாது. நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டு தான் போக போகிறேன். நான் கம்யூனிகேட் பண்ணி தான் தீருவேன். நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. இந்த இடத்துலேருந்து பயந்து ஓடக்கூடிய ஆளும் கிடையாது. நான் இப்போ இந்த இடத்துல ஓஜா போர்டு ப்ளே பண்ணியே தீருவேன். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. நான் பயந்து இந்த இடத்துலேருந்து போனால் தானே உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உன்னை நேருக்கு நேராக பார்த்து நான் இந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கேன். உனக்கு உண்மையிலே அவ்வளோ தைரியம் இருக்குதுன்னா என்கிட்ட வந்து பேசு. எல்லோரும் கேட்குறாங்க செல்ஃபி கோவம் வருதா? ஓகே வா, நம்ம வேணா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபி புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போடலாம். என்ன சொல்ற? நீ எவ்வளோ வேணால் கோவப்பட்டுக்கம்மா, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் பயப்படவும் இல்லை. எல்லாத்தையும் அடித்து ஓட உன்னால் முடிஞ்ச இந்த வீடியோ தர மட்டமாக இருக்குது. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது கிடையாது கிடையாது. இதுக்கு மேலே ரஜினி சொல்கிற மாதிரி தான். உனக்கு ரஜினி தெரியல, ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி. அதெல்லாம் மறுபடியும் நம்ம உங்ககிட்ட சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு பயம் இல்லைன்ட்டு. அந்த பையனுக்கு பயம் இல்லை. ஓகே கைஸ், இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் இது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா என்னை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. நான் எதுக்காக வந்தனோ அந்த பையனோட ஆன்மாவும் இங்கே தான் இருக்குது. அந்த ஆன்மா வந்து ஏதோ என் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்குன்றதும் தெரியுது. ஆனால் அந்த பையனை நான் இன்னும் பார்க்கல. ஸோ நான் இந்த இடத்துல இப்போ நான் ஓஜா போர்டு ப்ளே பண்ண போகிறேன். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. ஓஜா போர்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். ஓஜா போர்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிற ஆன்மா கூட தான் பேச போகிறேன். ஆனால் நான் யார் கூட இப்போ பேச போகிறேன்னா, இந்த இடத்துல இதே மாதிரி ஓஜா போர்டு விளையாடி இறந்த அந்த பையனோட மட்டும்தான் நான் பேச போகிறேன். மற்றபடி இந்த இடத்துல வேற எந்த ஆன்மா இருந்தாலும் தயவு செஞ்சு உள்ளே குறுக்க வராதிங்க. ப்ரோ, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உன் கூட தான் பேச போகிறேன். உன்னால் என் கூட பேச முடிஞ்சால் இந்த ஓஜா போர்டு மூலியமாக என் கூட பேசலாம். சம்திங் இன்னும் நடக்குது இந்த இடத்துல. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த இடத்துல இருக்கிற ஆன்மா இப்போ என் கூட பேசுறதுக்கு ரெடினா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு கொண்டு போகும். இப்போ என் கூட இப்போ கனெக்ட் ஆகிருக்கிற அந்த ஆன்மாவோட பேரை தெரிஞ்சுக்கலாமா? ரவியா? இப்போ என் கூட கனெக்ட் ஆகிருக்க ஆன்மாவோட பேர் ரவியா? ஓகே, இப்போ என் கூட கனெக்ட் ஆகிருக்கிற ஆன்மாவோட பேர் ரவி தான், கரெக்டா? எஸ். ஓகே, இந்த இடத்துல இப்போ உங்கள் பேர் ரவின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் தான் இந்த ஓஜா போர்டு விளையாடி இறந்த ஆன்மாவா? ஓகே ரவி, நான் உன் கூட தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இன்னொன்று உன்னோட ஆன்மா இங்கேயே இருக்குதுன்னா ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறியா நீனு? எஸ். ஓகே, நீ ஏதோ பிரச்சனையில் இருக்குன்றது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? ஓ, ஆக்சுவலாக நீ இங்கேயே இருக்கிற, அதனால் கண்டிப்பாக உனக்கு ஏதோ உதவி தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் கேட்குறேன். திரும்பி உன்கிட்ட ஒரே வாட்டி கேட்குறேன், உனக்கு என்கிட்ட உதவி தேவைப்படுதா? எதுக்காக நீ இங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ட்ராப்பா? உனக்கு இங்கே ஏதாவது ட்ராப் இருக்கா? உன்னோட ஆன்மா இங்கே மாட்டிகிட்டு இருக்காப்ப அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு உதவி தேவை தானே? சொல்லு.
லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன், உன்னால் என் முன்னாடி வர முடியுமா, இல்லைனா ஏதாவது ரிச்சுவல் பண்ணி உன்னை சாவடிக்கணுமா? அது கண்டிப்பாக உன்னோட ஆன்மா வந்து ஏதோ ட்ராப்பில் தான் மாட்டிக்கிட்டுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நீ மறுபடியும் எனக்கு பதில் சொல்லு ரவி. நான் உன்கிட்ட தான் கேட்குறேன், உங்களோட ஆன்மா இங்கே ட்ராப்பில் மாட்டிருக்குன்னு சொன்னேன். ஸோ எனக்கு ஆன்சர் பண்ணுவேன். உங்களோட ஆன்மா வந்து நீ ஆன்சர் பண்ணு, டக்குன்னு ஆன்சர் பண்ணு. நான் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே. கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓஜா போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கிடச்சிது. ரவி ப்ரோ, உனக்கு கண்டிப்பாக உதவி தேவைப்படுதுன்னு நீ சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். பட் இந்த இடத்துல வந்து என்னால் இப்போ ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஏன்னா நான் தனியாக வந்திருக்கேன். ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு நான் திரும்பி வரேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வரேன். என் டீமோட வரேன். டீமோட வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஆன்மா தான் தடுக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் கைஸ், அந்த ஓஜா போர்டு வந்து பார்த்திங்கன்னா எட்ட நோந்த விஷயம் யாரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் எனக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை வந்து தடுத்த மாதிரி தான் இருந்தது. ஸோ என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக மறுபடியும் இந்த இடத்துக்கு வரேன். வந்து அந்த ஆன்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச உதவியை ட்ரை பண்ணுறேன். நான் மறுபடியும் ஏன்னா வந்து ஸ்ட்ராங்காக கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிச்சுவல் ஏதாவது ட்ரை பண்ணி அவங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்னு ஒரு பாயிண்ட் காட்டும். வீடியோவில் அந்த ஹைப்போட பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து கொடுக்கறது மூலிமா நம்மளோட வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் ஆவாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவைப்படுது. மறக்காமல் வந்து ஹைப் பாயிண்ட்டை கொடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் குட் நைட், பாய்.